சிங்கம் ஏன் காட்டின் ராஜா? வாழ்க்கையை மாற்றும். ஒரு கணம் கண்களை மூடி கற்பனை செய்து பாருங்கள். அடர்ந்த காடு, மரங்களின் கிளைகளுக்கிடையில் ஊடுருவி வரும் சூரிய ஒளி, காட்டின் ஆழமான அமைதியை கிழித்துக் கொண்டு எங்கோ தொலைவிலிருந்து கேட்கும் ஒரு பெரும் அலறல். அது சாதாரண சத்தமல்ல, காட்டின் மூளை முடுக்கெல்லாம் நடுங்கச் செய்யும் ஒரு கம்பீர கர்ஜனை. ஆம், அது காட்டு ராஜாவின் வரவு. சிங்கம். நூற்றாண்டுகளாக மனிதன் ஆச்சரியத்துடனும் மரியாதையுடனும் பார்த்த ஒரே மிருகம். நாம் சிங்கத்தை காட்டின் ராஜா என்று சொல்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி, ஏன் சிங்கம் ராஜா? இந்த கேள்விக்கான பதிலை தேட ஆரம்பித்தால் நம் வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய பாடங்கள் அங்கே நமக்காக காத்திருக்கின்றன. உண்மையில் சிங்கம் ராஜாவாக தகுதி இல்லாத மிருகமா? நியாயமாக சிந்தித்து பார்ப்போம். காடிலேயே மிகப்பெரிய மிருகம் சிங்கமா? இல்லை, யானை. உடல் வலிமை, எடை, சக்தி. யானையை சிங்கம் தோற்கடிக்க முடியாது. உயரம், ஜிராஃப் அதிக உயரம். புத்திசாலித்தனம், குரங்கு, சிம்பாஞ்சி, நரி எல்லாம் சிங்கத்தை விட முன்னே. வேகம், சீட்டாதான் உலகின் வேகமான மிருகம். அப்படியானால் எந்த அளவிலும் நம்பர் 1 இல்லாத சிங்கம் எப்படி முழு காட்டையும் ஆளுகிறது? எப்படி யானையும் ஜிராஃபும் காட்டெருமையும் சிங்கத்தை பார்த்ததும் பயந்து ஒதுங்குகிறது? ஒரே ஒரு காரணம். சிங்கத்தை ராஜாவாக்குவது அதன் உடல் அல்ல, அதன் மனம். ஒரு சிங்கம் காடில் நடந்து செல்கிறது என்று நினைத்து பாருங்கள். அதன் முன் ஒரு யானை நிற்கிறது. யானை 10 மடங்கு பெரியது, 100 மடங்கு வலிமையுடையது. ஒரே ஒரு காலடி போதும் சிங்கத்தை நசுக்க. ஆனால் யானையின் மனதில் வரும் முதல் எண்ணம் என்ன? இவன் என்னை சாப்பிடுவான், நான் இவனின் இரை. அதே நேரம் சிங்கத்தின் மனதில் வரும் எண்ணம், இது உணவு, இதை நான் வீழ்த்த முடியும். பிரச்சனை அளவில் இல்லை, நம்மை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான். யானைக்கு தன் சக்தி தெரியவில்லை, சிங்கத்துக்கு தன் திறன் மீது முழு நம்பிக்கை. அந்த ஆத்ம நம்பிக்கைதான் சிங்கத்தை ராஜாவாக்குகிறது. இது நம் வாழ்க்கைக்கும் பொருந்தும். நாம் பலமுறை தோல்வி அடைவது நமக்கு திறமை இல்லாததால் அல்ல, நம் முன் இருக்கும் பிரச்சனைகள் நம்மை விட பெரியது என்று நாம் நினைத்துக் கொள்வதால்தான். ஒரு தேர்வு, ஒரு தொழில், ஒரு வாழ்க்கை சிக்கல். யானை சிங்கத்தை பார்த்து பயப்படுவது போல நாம் பிரச்சனைகளை பார்த்து பயப்படுகிறோம். இது என்னால் முடியாது, இது எனக்கு பெரியது. ஆனால் சிங்கம் போல சிந்தித்தால் பிரச்சனை பெரியதாயிருக்கலாம், ஆனால் நான் அதைவிட பெரியவன். அந்த நம்பிக்கை வந்தால் உங்களை உடைக்க இந்த உலகில் எதுவும் முடியாது. சிங்கம் ராஜாவானது வாக்கெடுப்பால் அல்ல. யாரும் சிங்கத்துக்கு கிரீடம் சூட்டி ராஜாவாக்கவில்லை. அது தானாகவே அறிவித்தது, நான் தான் ராஜா. அந்த நம்பிக்கை அதன் ஒவ்வொரு நடைபாதையிலும், ஒவ்வொரு பார்வையிலும், ஒவ்வொரு தர்ஜனையிலும் தெரிகிறது. நீங்கள் உங்களை உங்கள் வாழ்க்கையின் ராஜா என்று நம்பாதவரை இந்த உலகம் உங்களை ஒரு சாதாரண மனிதனாகத்தான் பார்க்கும். சிங்கத்தின் தைரியம் ஓடுவதில்லை, நின்று போராடும். சிங்கம் எதிரிகள் எத்தனை பேர் என்று கணக்கு போடாது. கூட்டமாக வரும் கழுதை புலிகளையும் ஒரே சிங்கம் எதிர்கொள்கிறது. தோல்வி உறுதி என்று தெரிந்தாலும் அது ஓடுவதில்லை, மரணம் வரை போராடும். இந்த போராட்ட மனோபாவம்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. வாழ்க்கையின் கழுதை புலிகள். நம் வாழ்க்கையிலும் பல திசைகளிலிருந்து பிரச்சனைகள் வரும். கடன், நோய், அவமானம், தனிமை, தோல்வி. அவையெல்லாம் கழுதை புலிகளைப் போல கூட்டமாக தாக்கும். ஓடினால் அவை தொடர்ந்து வேட்டையாடும். சிங்கம் போல திரும்பி கண்ணில் கண்ணை வைத்து கர்ஜித்தால் பாதி பிரச்சனைகள் அங்கேயே முடியும். டார்கிட், சிங்கத்தின் மிகப்பெரிய ஆயுதம். சிங்கம் வேட்டைக்கு கிளம்பினால் அதன் கவனம் ஒரே ஒன்றில்தான், இரை. சுற்றி என்ன நடந்தாலும், காற்று, மழை, சத்தம் எதுவும் அதை திசை திருப்பாது. மணி நேரங்கள் அசையாமல் காத்திருக்கும். நம்மில் பலர் தோல்வி அடைவது அவசரத்தால். சீக்கிரம் பணக்காரனாகணும், உடனே வெற்றி வேண்டும். சிங்கம் அப்படி இல்லை. சரியான நேரத்தில் ஒரே ஒரு குதிப்பு. அந்த குதிப்பில் இரை விழுந்திருக்கும். 70% தோல்வி, அதுவும் சிங்கத்திற்கு. ஒரு சுவாரஸ்யமான உண்மை, சிங்கம் 10 முறை வேட்டையாட முயன்றால் 7 முறை தோல்வி, வெறும் 3 முறைதான் வெற்றி. ஆனால் நான் தோற்றுட்டேன் என்று சிங்கம் பட்டினி கிடப்பதில்லை. ஒவ்வொரு தோல்வியும் அடுத்த வெற்றிக்கான பயிற்சி. தோல்வி என்பது வெற்றியின் எதிர்ச்சொல்லல்ல, அது வெற்றிக்கான பாதை. சிங்கத்தின் காயங்கள் அவமானம் அல்ல, பதக்கம். வயதான சிங்கத்தை பார்த்திருக்கிறீர்களா? அதன் உடலில் நிறைய காயங்கள். அவை தோல்வியின் அடையாளம் அல்ல, அதிகாரம், அனுபவம், போராட்டத்தின் சான்று. நம் வாழ்க்கையிலும் அப்படித்தான். நாம் காயங்களை மறைக்கிறோம், தோல்விகளை மறைக்கிறோம். ஆனால் சிங்கம் சொல்கிறது, உன் காயங்களை பற்றி பெருமை கொள். அவை நீ உடைந்தாய் என்பதல்ல, நீ உயிர் தப்பினாய் என்பதன் சான்று.
சிங்கம் 18-20 மணி நேரம் தூங்கும். சோம்பேறியா? சிங்கம் நாளுக்கு 18-20 மணி நேரம் ஓய்வெடுக்கும். பலர் நினைப்பார்கள், என்ன சோம்பேறி? இல்லை, அது எனர்ஜி மேனேஜ்மெண்ட். எப்போதும் பிஸியாக இருப்பது சமம் வெற்றி. சரியான நேரத்தில் முழு சக்தியை பயன்படுத்துவதுதான் வெற்றி. சிங்கத்தின் நடை. சிங்கத்தின் நடை கவனித்திருக்கிறீர்களா? அவசரமில்லை, ஆடம்பரம் இல்லை, ஆனால் அந்த நடையிலேயே அதிகாரம். அதுதான் பிரசன்ஸ். சிலர் ஒரு அறைக்குள் நுழைந்தாலே அனைவரும் கவனிப்பார்கள். அது சத்தத்தால் அல்ல, ஆத்ம நம்பிக்கையால். பட்டிகள் குறைக்கும், சிங்கம் நடக்கும். கழுதை புலிகள் சிங்கத்தை கிண்டல் செய்தாலும் அது திரும்பி பார்க்காது. அவர்களின் நிலைக்கு நான் இறங்க வேண்டாம் என்று சிங்கத்துக்கு தெரியும். விமர்சகர்கள் எப்போதும் இருப்பார்கள். அவர்களை பொருட்படுத்தாததே சிறந்த பதில். காலம் ராஜாவையும் விடாது. ஒரு நாள் சிங்கமும் வயதாகும், அதிகாரம் போகும், கூட்டம் விலகும். ஆனால் அந்த நிலையிலும் சிங்கம் தன் மரியாதையை இழக்காது. இதுதான் பாடம். உயரத்தில் அகம்பாவம் வேண்டாம், தாழ்வில் தளர்ச்சி வேண்டாம். லயன் மென்டாலிட்டி. இறுதி செய்தி: உலகம் உங்களை எப்படி பார்க்கிறது என்பது முக்கியமல்ல, நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதே முக்கியம். உங்கள் உள்ளே ஒரு சிங்கம் இருக்கிறது. அதை எழுப்புங்கள், அதை நம்புங்கள். நான் பிறந்தது ஜெயிக்க, நான் பிறந்தது வழி நடத்த. அந்த நம்பிக்கை போதும். காடு யாருடையது என்பதை உலகம் தானாகவே ஒப்புக்கொள்ளும்.